ஜாதகம் கணிக்க கூடாது, ஜாதகம் பார்க்க கூடாது என்றெல்லாம் சொல்லவே இல்லை. நான் கல்யாணத்துக்காக ஜாதகத்தை எடுக்கிறேன், முதல்ல ஒரு ஜாதகம்ங்கிறது வந்திருக்கு, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகம் வந்திருக்கு, இதை நான் பொருத்தம் பார்க்கறதுக்காக கையில எடுத்துட்டு போறேன்னு சொன்னா அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஷ்டமி நவமி நாட்களில் ஜாதகம் கணிக்கலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அஷ்டமி நவமி நாட்களில் ஜாதகம் கணிக்க கூடாது என்று சாஸ்திரம் எங்குமே சொல்லவில்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அஷ்டமி நவமி என்ன செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம்னா இது போன்ற கேள்விகளுக்கே இடம் இருக்காது. அஷ்டமி நவமி 2 நாட்களிலும் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் தான் சொன்னாலே தவிர ஜாதகம் கணிக்க கூடாது, ஜாதகம் பார்க்க கூடாது என்றெல்லாம் சொல்லவே இல்லை. உதாரணத்திற்கு நமக்கு ஏதோ ஒரு அவசரம், இப்போ வந்து பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு வச்சுக்கோமே, ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒரு சரியா இருக்குமா, அதாவது அவன் வந்து இப்போ 10th அவன் வந்து +1 போறானே வச்சுப்போம், அவனை எந்த குரூப்ல சேர்க்கலான்னு சொல்லிட்டு நீங்க போய் ஜாதகம் பார்க்க போறேன்னு சொன்னா இன்னும் 2 நாள்ல ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நம்ம இன்னும் 2 நாளைக்குள்ள போய் அட்மிஷன் போட்டாகணும், எதேச்சியா பார்த்தா இன்னைக்கு அஷ்டமியா இருக்கு, நாளைக்கு நவமியா இருக்கு, 2 நாளைக்குள்ள வந்துடணும்னு சொல்றா, இன்னைக்கு அஷ்டமி நவமி ஆச்சு, இன்னைக்கு போய் நான் ஜாதகம் பார்க்கலாமான்னு கேட்டா தாராளமாக பார்க்கலாம், அதிலே எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் ஏன் இந்த அஷ்டமி நவமியில ஏன் கூடாது, சுப நிகழ்ச்சிகளை எதற்கு தவிர்க்கணும்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, இந்த அஷ்டமி நவமி 2மே பார்த்தோம்னா இது அனைத்துமே திதிகளுக்குள்ளாக வருகிறது. அஷ்டமிங்கிறது 8வது திதி, நவமிங்கிறது 9வது திதி. திதினா நம்ம தேதின்னு சொல்லியிருப்போம், அதுல ஒரு நாள் பார்க்கலாம். இந்த திதி அப்படின்னு வரும் பொழுது மொத்தம் 15 திதிகள் என்பது உண்டு. வளர்பிறையிலே 15 திதி, அதாவது பிரதமையிலிருந்து வளர்பிறை பிரதமை, திதியை, திருத்தியைன்னு வரிசையா வருது இல்லையா. இதுல 8வது அஷ்டமி, 9வது நவமி, அதனை தொடர்ந்து தசமி, அப்புறம் பார்த்தோம்னா ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி என்று சொல்லி 15 திதிகள் என்பது வரும். இந்த 15க்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த அஷ்டமி என்பது. அதே மாதிரிதான் தேய்பிரைன்னு சொல்லி வந்தால் அதேதான், தேய்பிரையிலையும் பிரதமை, திதியை, திருத்தியின் வரிசையா வந்துட்டே இருக்கும். அஷ்டமி நவமி கழிஞ்சு அப்படியே வரிசையா வந்து அமாவாசையில கொண்டு போய் தேய்பிரைங்கிறது முடியும். அதாவது இந்த திதினா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை கணக்கிடுவதுதான் இந்த திதி என்பது. சூரியனோடு சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய காலம்தான் அமாவாசை நாள் என்பது. சூரியனை விட்டு சந்திரன் விலக விலக முதல்ல கொஞ்சம் விலகும் போது அது பிரதமைன்னு வர்றது, இப்படி போகும்போது திதியைன்னு வர்றது, இப்படி போகும்போது திருத்தியைன்னு வர்றது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சூரியனை விட்டு சந்திரன் விலகி விலகி சூரியன் இருக்கக்கூடிய பாகைக்கு நேர் எதிர்பாகையாக 180வது டிகிரியிலே அந்த சந்திரனானவர் வரும் பொழுது அது பௌர்ணமி திதி என்பது சம்பவிக்கிறது. அந்த 180லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து சந்திரனானவர் மறுபடியும் இங்க வந்து சேரும் பொழுது அது எங்க வந்து நிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசையாக மாறிவிடுகிறது. இப்படி 180ன்னு வைக்கும் பொழுது ஸ்ட்ரெயிட் செங்குத்து, அதாவது 90 டிகிரின்னு வருது இல்லையா, அதுதானே இடைப்பட்ட பகுதிங்கிறது. இந்த இடைப்பட்ட பகுதி தான் இந்த அஷ்டமி நவமி திதிகளை குறிக்கிறது. இந்த இடைப்பட்ட பகுதியில் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அது வந்து முழுமையான வெற்றியை தராது என்பதால் அந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை செய்யாதீர்கள் சொன்னார். சுப நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்களே தவிர ஒரு ஜாதகம் கணிப்பது என்பது ஒரு சுப நிகழ்ச்சி கணக்குல வராது. இது தினந்தோறும் கணித பணியை செய்து கொண்டே இருப்பார் ஜோதிடர் என்பவர். அதனால தாராளமா அஷ்டமி நவமியில நம்ம ஜாதகத்தை கணிக்கலாம், ஏன் ஜாதக பலன்களை கூட தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்கணும் அவசரமான்னு சொன்னா போய் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். அதே நேரத்திலே இன்றைக்குத்தான் நான் முதலாக என்னுடைய பெண்ணிற்கு நான் மாப்பிள்ளை பார்க்கணும், நான் கல்யாணத்துக்காக ஜாதகத்தை எடுக்கிறேன், முதல்ல ஒரு ஜாதகம்ங்கிறது வந்திருக்கு, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகம் வந்திருக்கு, இதை நான் பொருத்தம் பார்க்கறதுக்காக கையில எடுத்துட்டு போறேன்னு சொன்னா அந்த நேரத்திலே அஷ்டமி நவமி நாளிலே அதனை துவக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கல்யாணத்துக்காக முதல்ல துவக்கி இருக்கோன்னு சொன்னா, இதுவே ஏற்கனவே நான் ஒரு 50 ஜாதகம் வரைக்கும் பொருத்தம் பார்த்துட்டேன், இது ஒரு ஜாதகம் வந்திருக்கு, இதையும் தான் பார்க்க போறேன்னு சொன்னா, அது ரெகுலர் ப்ராசஸ்ல இருக்குன்னு சொன்னா தாராளமாக அஷ்டமி நவமி நாட்களிலும் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ஆனால் முதலாக நான் இப்பொழுதுதான் அந்த பெண்ணிற்கு திருமணத்திற்காக பார்க்க போகிறேன்,
திருமணத்திற்காக நான் ஜாதகத்தை கையில எடுக்கிறேன், இப்பதான் ஒரு மாப்பிள்ளை ஜாதகம் வந்திருக்கு, இது ரெண்டையும் எடுத்துட்டு போய் கல்யாணத்துக்கு சேருமான்னு நான் பார்க்க போறேன், எப்போ முதலாக என்று வரும் பொழுதுதான் அதனை அஷ்டமி நவமி நாளிலே தவிர்ப்பது என்பது நல்லது. அதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்காக நான் போய் முதல்ல கல்யாணத்துக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் என்ன பண்றேன்னா பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு போறேன், முதல்ல பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னா அதனையும் அஷ்டமி நவமி நாளிலே தவிர்ப்பது என்பது நல்லது. ஒரு வேலை, அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. கல்யாணங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராஜெக்ட் இல்லையா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுக்கும் பொழுது அதை முதலாக துவக்குகின்ற நாள் தான் அஷ்டமி நவமி நாட்களிலே இருக்கக்கூடாது. அப்படி துவக்கும் பொழுது அது பாதியிலேயே ரெண்டுங்கட்டானாகவே நின்றுவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி இருப்பார். ஆனால் ஜாதகம் கணிப்பது என்பது வேறு, அது கணிதம் சம்பந்தப்பட்டது. தாராளமாக நீங்கள் அஷ்டமி நவமி நாட்களிலே ஜாதகத்தை கணிக்கலாம், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.